வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த துளசி டீ பவுடர் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அந்த ரெசிபி வீட்டிலேயே ஈஸியாக எப்படி ரெடி பண்ணலாம், எந்தெந்த பொருள் எந்தெந்த அளவில் சேர்க்கணும், ஒவ்வொரு பொருள் நமக்கு சேர்க்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில், இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிடக்கூடாது, யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துளசி டீ பவுடர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துளசி ஃப்ரெஷ்ஷான துளசி தேவைப்படுது. வீட்டில் இருக்குது, அதனால் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் மார்க்கெட்டில் அது மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த துளசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலசி நல்லா காய வச்சிடணும். காய வச்சுட்டு ட்ரை பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட காய வச்சு வச்சுக்கலாம். எனக்கு நான் பல்காக ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். ஏன்னா அப்பப்போ எனக்கு யாராவது கேட்கும்போது நான் ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதனால் ட்ரை பவுடராக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன். நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வரமல்லி, அப்புறம் மிளகு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் இந்த துளசி பவுட்ரு, ட்ரை பவுட்ரு, அப்புறம் சுக்கு. இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு தான். இது ஒன்றுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த துளசி ட்ரை பவுடர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வரமல்லி இருக்குது இல்லையா, அதை மட்டும் லைட்டாக பேனில் லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு, ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது, பொன்னிறம் அதெல்லாம் தேவை கிடையாது. லைட்டாக அந்த வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் லைட்டாக வறுத்துட்டு, அதையும் பார்த்திங்கனாக்கா அதில் கொஞ்சம் தூசி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, தண்ணியில் போட்டு அலசிட்டு வெட் கிளாத் போட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுருவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதனால் வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க. ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு வச்சுருங்க. இந்த துளசி டீ பவுடர்லாம் பார்த்திங்கனாக்கா டயட்டில் இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது இது இதில் துளசியும் வரமல்லியும் சேர்ந்துருக்குது இல்லையா, அதனால் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சு பொருள்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த துளசியும் வரமல்லியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் டயட்டில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்புறம் அதில் இருக்கிற துளசியும் சுக்கு இருக்கு இல்லையா, அதில் சளி, இருமல், தொண்டை எரிச்சல் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் கூட இது க்யூர் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வரமல்லியும் சுக்கும் காலையில் தான் நம்ம குடிக்கணும், வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போனாலும் ஈவினிங் டைமில் கூட எடுத்துக்கலாம். இல்லை சில பேருக்கு இந்த சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு உப்புசமாக இருக்குது, இல்லை வாயுத்தில் இருக்குது, அது மாதிரி உள்ளவங்க கூட இடையில கூட சாப்பிட்டதுக்கப்புறம் கூட இடையில நீங்கள் ஒரு டீ காஃபி குடிக்கிற மாதிரி இடையில கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அப்புறம் இந்த செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வரமல்லியும் சுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம இடையில கூட எடுத்துக்கலாம். இது ஒவ்வொன்றுலேயும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. யாரெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் நேச்சுரலான ஒரு பொருள் இல்லையா, அதனால் ஏற்கனவே வேறு ஏதாவது மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அது மாதிரி உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ துளசி நீங்கள் ட்ரை பவுடர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, வரமல்லி அதுக்கு டபுளாக, அதாவது அது 100 கிராம்னாக்கா இது 200 கிராம், சுக்கு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது 1:2:1. ஏலக்காயும் மிளகும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தான். இதான் இதோட அளவு. அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சுக்கு இது மாதிரி தட்டிட்டு அது வறுத்துருப்போம் இல்லையா வரமல்லி, அந்த ஹீட்லேயே அந்த பேனில் அந்த ஹீட்டில் மட்டும், அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது, அந்த ஹீட்டில் மட்டும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அந்த வரமல்லி, அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட், நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் அந்த நம்ம எப்படி ஃபில்ட்ரு பண்ணிட்டு தான் குடிக்க போகிறோம், அதனால் நான் வரமல்லிலாம் கொஞ்சம் அடிபட்டு பாதி அடிபடாமல் அது மாதிரி எடுத்துருவேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபைன் பவுடராக வேணும்னாக்கா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அது மாதிரி அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுட்ரு அரைச்சிட்டு அது கூட பார்த்திங்கனாக்கா அந்த நம்ம துளசி ட்ரை பவுட்ரு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ட்ரை பவுட்ரை அதில் அந்த அளவு எந்த அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோமோ அதை போட்டுட்டு ஒரு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு
நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், துளசி டீ பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ அதே ட்ரை பவுடராக இல்லாமல் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அது கூடவே ஃபஸ்ட்டு இந்த வரமல்லி இதெல்லாம் போட்டு அடிப்போம் இல்லையா, அப்போவே நீங்கள் துளசியை போட்டு நம்ம அடித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த துளசி டீ பவுடரில் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம கண்டினியூஸாக ஒரு 10 டேஸ் நம்ம குடித்து பார்த்தோம்னாலே நமக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இந்த சுக்குலலாம் பார்த்திங்கனாக்கா அலர்ஜி எதிர்ப்பு பண்பு, அதாவது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தன்மை இருக்குது இல்லையா, அது வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதில் அலர்ஜி உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சுக்கு உடல் வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த வலியெல்லாம் கொஞ்சம் க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நம்ம உடம்புல சீரான ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கு தான். இப்படி ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அளவு தன்மையில் நல்லது, ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. 150 ml இல்லை 200 ml தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணி